வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சரி ஓகே, நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். சரி நீங்க சொல்றா. ஸ்டார்ட். சிரிக்காதடா. அப்புறம் சீரியஸான டேக் போயிடுச்சு, ரெண்டு டேக் போகுதுன்னு மொத்த சீரியஸ் வச்சிருக்கிற பேசு. மச்சான் ஒரு உதவி. நான் உதவி பண்ணணும்னு தெரியலங்க. சொல்லுங்களா? பாய்சன் பாட்டில் வாங்கி கொடுக்குறா. சரி பாய்சன் பாட்டில் வாங்கி கொடுக்கணும், சாவணும். நீ சோகமா ஏன்டா இருக்கு எப்பதானே? ஆமா, நான் சொன்ன உடனே கேட்டு தொலையாண்டா. சரியா? அப்படியே உள்ள அடி வைக்கிறது எதுவும் வரல. மச்சான் ஒரு உதவி பண்ணாட்டா. நான் சரி தயவு செஞ்சு சிரிக்காதடா. அதே பெரிய உதவிடா. இது பெரிய உதவி. ரசம் வாங்கி கொடுத்து பெரிய உதவியா? ரெண்டுங்க சவரன்னு சொன்னாங்கன்னா எவன் முறை சிரிக்காம இருப்பான். பெரிய மலையை நான் தான் போடுவேன். சீரியஸா பேசு. சீரியஸா ரசம் வாங்கி கொடுத்துறோம். குட்டிட்டு செத்து போடுறோம். அப்படி பேச சொல்ல எல்லாம் கொண்டேன். பேசி முடிச்சதுக்கு வாயில கை வைக்கிற பாட்டி ஆட்டம். சிரிச்சு நேரம் சத்தியமா அது ஒன்னா சிரிச்சு நேரம் நீ பண்ண கொடுக்குற ரியாக்ஷனா சூப்பரா கொடுக்குறான் ப்ரோ. அப்படியே மூச்சு வாங்கறதுக்கு ஆக்செப்ட் பண்றது அதான் பண்ணிக்கணும்ல அப்படின்றான். ஆனா அப்படியே பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தா வச்சுக்கலாம் ஒரு உதவி பண்ணாண்டா. பண்றேன். உன் கையில ஒரு விஷ பாட்டு வாங்கி கொடு. டேய் மச்சான் ஒரு உதவி பண்ணாண்டா. அழுவணும்னா நான் சொன்னது நானு. இன்னும் அழுவணுமா? டேய் இப்ப நீ எங்க அழுது? நீ சரி அழுவுறடா. மச்சான் ஒரு உதவி பண்ணாண்டா. என்ன ஒரு உன் கையில ஒரு விஷ பாட்டு வாங்கி கொடு. என்ன மச்சான் இப்படிலாம் பேசுற? என்னாச்சு? 3 வருஷமா பிரியா ஒரு பொண்ணு லவ் பண்ணடா. கோட்டை கோவிலாண்ட வர சொன்னாடா. கடைசியில பார்த்தா வாட்டியை போட்டு விட்டுக்கிறேன். ப்ரோ சொல்லி முடிச்சு பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் பிரியான்னு சொல்லுங்க. பிரியாண்ட மச்சான் 1 வருஷமா பிரியாண்ட ஒரு பொண்ணு லவ் பண்ண மச்சான். இது பிரியாவா? ஆமா ஓகே. பிப்ரவரி 14ஆம் தேதி கோட்டை கோவிலாண்ட வர சொன்னா. என்னத்துக்குடா? என்னத்துக்கா? வாய சீமானம் பண்ண நல்லது. பிப்ரவரி படிக்கிறாங்க. எது இல்லடா, அது முன்னாடி அந்த கோட்டை விட்டது சொல்ல சொன்னல. ஒரு பொண்ணுக்கோசரம் வேலையை கோட்டை விட்டு, பணத்தை கோட்டை விட்டு, குடும்பத்தை கோட்டை விட்டு கோட்டை கோயிலுக்கு வந்தா என் வாழ்க்கையே கோட்டை விட்டுற போல இருக்கு. இப்போ அந்த பொண்ணை தெரியும் நான் நேரில் பார்த்தது ஒரு வாய்ஸ் கூட கேட்டது. அந்த அளவுக்கு பியூர்னா காட்டு டேக் கழிச்சு கொடுக்குறது ஒரு வருஷம் விஜய் பண்ணிடுவான் புறம்போக்கு செருப்பால் அடிப்பேன். அப்படி நண்பா என் உயிர் நண்பன் நான் நீ சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு செருப்பால் அடிச்சு செருப்பால் அடிக்கல சாணியில் தோச்சி அடிச்சுட்டா இப்பதான் அப்படி இருக்கு. பேசுவா சொல்லிட்டாரு பார்த்துருக்கேன். கிளியரா புரிஞ்சிச்சா? கதை இருந்துச்சா? பெரிய கதை நீ தான் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி கோட்டை கோயில் மச்சான் ஒரு உதவி பண்றான். சரி நான் சொன்னேன் பாரு கீழே கொஞ்சம் பேசுறாங்க. மச்சான் ஒரு உதவி பண்றான். என்னன்னு சொல்லாடா? சாரி வந்து மச்சான் எனக்கு ஒரு உதவி பண்றான். உன் கையில ஒரு வருஷம் போட்டு அவ்வளவுதான். சூப்பரா என்ன ஃபர்ஸ்ட் டேக் ஓகே இருக்கு போலாம். மச்சான் இன்னைக்கு என்னன்னா ஜெட்டி போடணும்னு உனக்கு தெரியும். ஆனா உனக்கே தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஜெட்டி போடல. நான் ஜெட்டி போடலன்றது உனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு விஷயம் இருக்குது. சரியா? என்னடா விஷயம்? அதான் விஷயமா? அதான் ஒன்றா நான் சேர்ந்து அவர் சொல்ல மாட்டாரு. நான் சொல்லிடுறேன். நான் ஒரு மைண்டுக்குள்ள போய் ரீட் பண்ணி நான் சொல்லுவேன். இல்ல சொல்லியிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல சொல்றேன். இவன் மொத்தம் தான் யுவராஜ். நேற்றுக்கு தான் வந்து செத்தாய் போனாங்க. யுவராஜ் எல்லாம் மன்மதன் ஃபோன் பண்ணிடுவாங்க. சரி 1.5 வருஷமா பிரியா ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா. இது பிரியாவா? ஆமாண்ணா. நீ எப்போ சரி பாப்போ பிரியாவான்னு சொன்னது? நான் கான்செப்ட்ல இல்லை. நீ டயலாக் மட்டும் ஃபுல்லா பேசி முடுறா. 1 வருஷமா பிரியா ஒரு பொண்ணை லவ் பண்ணண்ணா. இது பிரியாவா? ஆமாண்ணா. பிரியாவோடு பிப்ரவரி 14ஆம் தேதி கோட்டை கோயில் வர சொன்னானே. அவனை நம்பி என் குடும்பத்தை கோட்டை விட்டு என் வேலையை கோட்டை விட்டு. ஏய் ஒண்ணுமே புரியலடா, தெளிவா சொல்லு. அவன் பேச தெரியவே புரியலாம். டயலாக்லாம் மாத்தி என்ன ஆர்டர் மாச்சு அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதான் லாஸ்ட் டயலாக் கொஞ்சம் சொல்றேன். என்னது லாஸ்ட் டயலாக் இது தானே? இது சொன்னதுக்கப்புறம் சென்டர்ல வரும். இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? இதெல்லாம் எப்படி தெரியுமா? ஃபோன்ல நாம ஃபோன்ல
இது எப்படி தெரிஞ்சுக்கிட்ட ஃபோன்லயே மெசேஜ் சரி ஓகே பிரியான்ற பொண்ணு ஃபேக் ஐடின்றது உலகத்தையே தெரியும். இவன் தான் பேர் புளுத்தி ஆட்டு மெசேஜ் பண்ணி 50,000 விட்டான், 1 லட்சம் ரூபாய் வேலையை விட்டுன்னு சொல்லிட்டு ஓட விட்டுருக்கான். அவன் சொல்லிட்டு நம்ம சாவு சொன்னாங்கன்னா டே விஷம் தான் அவனை கைது பிடிச்சி சாப்பிட்டு அவ்வளோதான். அதோட முடிச்சிடறேன். மச்சான் ஒரு உதவி பண்றான். என்ன உதவி? உன் கையில ஒரு வருஷம் போட்டு வாங்கி கூட்டிட்டு சுட்டு போறேன். என்ன சொல்றான்? கேஸ் வரையா? ஒன்றரை வருஷமா பிரியான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேண்ணா. இது பிரியாவா? ஆமாண்ணா. பிப்ரவரி 14 கோட்டை கோயில் வர சொன்னா. அவளுக்காக பிப்ரவரி 14 கோட்டைக்கு வரணும்னு சொன்னான். கோட்டை 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 எப்படியே வந்து அப்படியே ரைமிங்கா வரணும். திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு நாள் 50,000 ரூபாய் காசு கேட்டான். இன்னும் எதுன்னு கேட்காம உடனே 60,000 ரூபாய் அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறமா கேட்டதான் சொல்றான் அவங்க அப்பா ஹார்ட் ஆப்ரேஷன். இது எப்படி உனக்கு தெரியும்? ஃபோன்ல பேசுங்க. சாச்சா ஃபோன்லாம் கிடையாதுண்ணா. 1.5 வருஷம் தெய்வீக காதல். மெசேஜ் மட்டும்தான். ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு கிடையாது, ஒரு ஃபோன் கிடையாது. எல்லாமே அப்படியே மெசேஜ் மட்டும்தான். தெரியும்ல ட்ரூ லவ்னா. ஆமா ஆமா. எத்துக்குறதுக்கார அப்புறம் பணம் வாங்கி போனோம் பத்தியா. வீட்டு வாசல்ல இருந்து டெய்லி நிக்கிறான், வேலை வெட்டி கிடையாது. வீட்டு வாசல்ல கடன்காரன் நிக்கிறான், டெய்லியா தாலி அர்த்தம் கிடக்குறேன். என் உயிர் போகுது, நான் வந்து இந்த கஷ்டத்துல உயிரோட தான் சாவத்தான் ஐடியா கொடுக்கணும். 60 தெய்வீக காதல். இவனை நம்பி கடன் வாங்கினானே, ஜெட்டி வாங்க கூட காசு கிடையாது. ஆனா 50,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன். பண்ணிருக்கிட்டு தான் அந்த செருப்பு எடுத்துறோம் பீபேட்டி சொல்லு. இவரை நம்பி 60,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தானே, போட்டுக்கிட்டு ஜெட்டி கிடையாது, ஒரே போன் தான். அந்த டைலாக்லாம் அவனுக்கு சொல்லவே இல்லை. நானு குட்டி வாட்சி நீங்க காசு கிடையாது, கிட்டி ஒரு காசு ஜெட்டி தான் போட்டு சொல்லிட்டு அந்த பிரச்சனை சரி இப்ப என்ன சொல்லணும்? வீடியோ பாருங்க வல்கரா இருந்தா வாழ்வா சாவான்ற மாதிரி போயிருக்குது. கத்தரா அசிங்கமா கேக்குற ஒரு கேள்வி எனக்கு நாக்க புடிங்க சாவற மாதிரி இருக்குதுன்னா இப்ப நான் வாயிரதா சாவத்தா நீங்களே சொன்னா சாவுடா. கடங்காரன் வந்து வீட்டோட கேக்குற கேள்வியில ரோய கேக்குறான், மேல இருந்து கீழே வரைக்கும் அசிங்கமா இருக்குது. சொன்ன வேலை எல்லா டைலாக் பேசுறேன். அதான் ஃப்ளூயண்டா பேச சொல்லிட்டேன். இது தவிர்த்து என்ன எக்ஸ்ட்ரா போட்டுருக்கீங்க? இதுவே 3 நிமிஷம் முடிஞ்சிடணும்ன்றேன். சரிடா, கடங்காரன் வீட்டோட வந்து கேக்குற கேள்வியில வாழ்றத சாவதானே தெரியல. நீ சொன்ன இப்ப நான் வாட்டமா சாவணுமா? அவனே சீரியஸா பேசினுக்கிறான், நீ என்ன காமெடி பண்ணுகிற? உலகத்துக்கே தெரியும் ஃபேக் ஐடி பிரியாவை. இந்த புறம்போக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு காவிய காதல், பீலா காதல், தெய்வீ காதல் ஓட விடுது. இது வேற நம்பி நீ கேட்டு ஏடா உன்னடா பேசப்படல கை அது கூட காசு இல்லை கேட்டு சாப்பிட்டுருந்தான். காசு இல்லை வேண்டாம் நாய. அதனால அந்த ஃபேக் ஐடி பிரியா சந்தோஷமா வாழ்ந்துருப்படா. 60,000 வாங்கி கொடுத்தா சொல்றேன். உண்மையில சூப்பரா வந்து நல்லா 4 புது புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடா. அவ்வளவுதான் மச்சான். உங்க கையால ஒரு வருஷம் போட்டு வாங்கி கூட குச்சி செத்து போறா. பேடா புது காசு நீங்களா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? என்ன மச்சான், என் வாழ்க்கையில நான் என்ன கார ஜெட்டி போடுறேன்னு உனக்கு தெரியும். ஆமா, அப்படி இருந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் மறைச்சிட்டேன். நான் ஜெட்டி போடலையா? அது கூட காலைல சொல்லிட்டேன்டா. ஆமா சொல்லிட்டல. இன்ஸ்டாகிராம்ல பிரியா ஸ்வீட்டின்னு ஒரு பொண்ணு 1.5 வருஷமா லவ் பண்ணுகிறேன்டா. ஆமா மச்சான். அஞ்சல மச்சான். ஆமா மச்சான். ஆமா மச்சான் சொல்றேன் கேளுங்க. சொல்லு. பிப்ரவரி 14 காலையில வெள்ளூர் கோட்டைக்கு வர சொன்னான். அவளை நம்பி என் வேலையை கோட்டை விட்டு, என் சம்பளத்தை கோட்டை விட்டு, என் குடும்பத்தை கோட்டை விட்டு கோட்டைக்கு வந்து நின்னா கடைசியில கோட்டை விட்டுற போகுது. நீ பேசுறது புரியுதா? தெளிவா பேசு. எனக்கு புரியுது. சொல்லு. நான் கிளியரா சொல்றேன் கேளுங்க. இன்ஸ்டாகிராம்ல பிரியா ஸ்வீட்டின்னு ஒரு பொண்ணு 1.5 வருஷமா லவ் பண்ணுகிறேன். நான் பாக்குற வேலை அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற வேலையை ஒதுக்கி போட்டு நடு ரோட்ல நின்னேன். திடீர்னு ஒரு நைட்டு ஃபோன் பண்ணி 50,000 ரூபாய் காசு வேணும்னு கேக்குறா. நான் எதுன்னு கேட்காம இருக்கிற கடன்ல இது ஒரு 50,000 ரூபாய் கடனை வாங்கி அமுச்சு விட்டேன். எதுக்குமான்னு கேட்டு டப்புன்னு பிளாக் பண்ணிட்டா. காலா ஐயோ வாய்ஸ் மெசேஜ் கிடையாது, ஃபோன் கால் கிடையாது, சுண்டு வரல் கூட உன் மேல பட்டது கிடையாதுண்ணே. காவி காதல்ண்ணே. இருக்கிற பிரச்சனையில கடன்காரன் எல்லாம் எவ்வளவு வீடு மாத்தனாலும் வீட்டை வந்து அவன் கேட்கிற கேள்வியில நாண்டுக்குன்னு சாவலாம் போல இருக்குது. இப்ப சொன்ன நான் வாட்டுமா சாவட்டமான சாவனே. அண்ணா அது ஒண்ணு இல்லைண்ணா, இன்ஸ்டாகிராம்ல பிரியான்றது ஃபேக் ஐடி உலகத்தையே தெரியும். ஆனா அந்த நாய்க்கு தெரியல பாத்தியா. ஆனா அந்த பிரியா ஃபேக் ஐடி சத்தியமா 50,000 ரூபாய் வச்சு நல்லா புது புது ட்ரெஸ்ஸா வாங்கி மீக்கிட்டு சந்தோஷமா சுத்தண்டா. அந்த பாட்டில் கூட காசு கொடுத்தாங்க ரசம் பாட்டில. நானே உன கைக்கு பிடிச்சி சாப்பிட்டு